ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணைய நிதைங்களுக்கு வணக்கம். சனி பார்வையால் ஏற்படும் நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட டாபிக். சனி பார்வையினால் நன்மை ஏற்படுமா? சனிங்கிறது ஒரு பாவ கிரகம், அது பார்த்தா பல கஷ்டம்தான் வரும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதி. குரு பார்வையை கொண்டாடுற அளவுக்கு சனி பார்வையில் பெருசாக எந்த பாயிண்ட்டும் இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு சொன்னதில்லை. தீயதுன்னு நிறைய விஷயங்கள் சனி பார்வை கெடுக்கும். சனி பார்த்த இடம் பார்த்திங்கனாக்கா டெவலப்மெண்ட் இருக்காது அப்படிங்கிறோம். நம்ம வீட்டில் திட்டும் போது கூட சனி நேரம் தான் மற்றவங்கள திட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த சனியை வச்சு நம்ம என்னென்னலாம் சொல்லலாம், நல்லது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை, குழந்தை ஜாதகத்தை கையில் வாங்குகிறோம், பிறந்த குழந்தை ஜாதகத்தை வாங்குகிறோம். சனி ஆட்சி நிலையில் இருக்குது, உச்ச நிலையில் இருக்குது, அல்லது நீச்ச நிலையில் இருக்குது, அல்லது வக்ர நிலையில் இருக்குது. ராசி கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கட்டும், வக்ரமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்ன சொல்லலாம் அப்படின்னா, குலதெய்வ அனுகிரகம் இல்லைன்னு ஒரு பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசைக்கு குலதெய்வ கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். ஒரு 9 மூடி தேங்காய் வச்சு அதில் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும். ஒவ்வொரு அமாவாசையும் ஆண் தெய்வமாக இருந்ததுன்னா அமாவாசையிலையும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிலையும் போய் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த சனி ஒரு பிளானட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு அந்த குழந்தை ஜாதகத்திலே சுட்டி காட்டுருச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம அந்த வழிபாட்டை செஞ்சுக்கிட்டே வர நமக்கு அந்த குறைகள் நீங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ பார்த்துங்க, ஒரு குழந்தை ஜாதகம் சனி ஆட்சி, உச்சம், நீச்சம், வக்ரன்றத நிலைப்பாட்டில் இருக்கும்போது நம்ம இதை சொல்கிறோம். இதை அவங்க ஃபாலோ பண்ணி செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த குழந்தை வளர 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 சரி பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு தெய்வ அருளை நமக்கு இருக்கா இல்லையா, நம்மளோட நிலைப்பாடு என்ன, நம்மளோட டெவலப்மெண்ட் என்னங்கிறது ஆன் த ஸ்பாட்டில் ஒரு ஜாதகத்தில் நமக்கு துல்லியமாக சுட்டி காட்டக்கூடிய பிளானட் சனி. அப்போ எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துங்க, சனினால் நமக்கு இது கிடைக்கிது. சரி, அடுத்தது சனி ஒரு ஆண் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது, ஆட்சி, உச்சம், நீச்சம், வக்ரம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, வேலையில் ஒரு நிலைப்பாடுங்கிறது இருக்காது, ஸ்டெபிளைஸ்டான ஒரு ஒர்க்கு கிடைக்காது, வேலையில் இடமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரே வேலையில் நான் கண்டினியூ ஆகிறேன் அப்படின்னாக்கா இவங்களோட திறமைக்கு தகுந்த வளர்ச்சியும் அங்கீகாரமும் ரெகக்னேஷனும் வேலையில் கிடைக்காது. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரே வேலையை நம்பி இருக்காதீங்க, மல்டிப்புளாக இருங்க. அல்லது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரே தொழிலை நம்பி இருக்காதீங்க, மல்டிபிளாக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். இதையும் சனியை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ ஒரு பாவ கிரகம் எதுக்குமே ஆகாது, துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். கோட்சாரத்தில் அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, 7.5 சனின்னு இதுக்கு டிசைனாக பேர்லாம் வச்சுருக்கோம். இது வரும்போதும் அப்படி தான் இருக்குது காலகட்டம். 7.5 சனி நடக்கிற எந்த ராசிக்காரங்களை கேட்டாலே நான் படாத பாடு படுத்துச்சு, கஷ்டப்பட்டுச்சு, எல்லாம் கரெக்டு தான். பட் ஆனால் இந்த சனி ஒரு நிலைப்பாட்டில் ஜாதகத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நடக்க போகுதுங்கிறது முன்னக்கூட்டியே சொல்லுது. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு தொழிலில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா பார்ட் டைமாக இன்னொரு வேலையை பார்க்குறது, இல்லை ஒரு தொழில் செய்யும்போது இன்னொரு தொழிலை சேர்த்து செய்யும்போது இந்த சனி வக்ர நிலையில், ஆட்சி நிலையில், உச்ச நிலையில் இருக்கும்போது தரக்கூடிய பாதிப்புகளை கம்மியாயிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சனி பார்க்குதுன்னு வச்சுக்கலாம். உதாரணமாக சனிக்கும் செவ்வாய்க்கும் பகை ஆகாது, அது சேர்ந்து இருக்குது அப்படின்னாலே அந்த ஜாதகத்தில் ஒரு கசப்புணர்ச்சி அந்த உறவின் மூலம், காரக உறவின் மூலமாக கசப்புணர்ச்சி நிச்சயமாக இருக்கும். செவ்வாய் எந்த பாவகத்துக்கு அதிபதியாக வருதோ அந்த பாவக உறவின் மூலமாகவும், செவ்வாயோட காரக உறவின் மூலமாக, காரகம் யார், செவ்வாய் அப்படின்னாக்கா இளைய சகோதரம் செவ்வாய். அப்போ தம்பினால் செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஜாதகத்திலலாம் எடுத்து செக் பண்ணிங்கன்னா தம்பினால் ஒரு கசப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். அது இதனால் பார்த்திங்கனாக்கா சனியை தான் நம்ம குறை சொல்லுவோம். ஆனால் அது அப்படி இல்லை. சனி செவ்வாயோடு சேரும் போது ஜாதகர் தம்பிக்கு நேர்மையாக தான் இருப்பார். ஆனால் தம்பி தான் இவருக்கு நேர்மையாக இருக்க மாட்டாங்க. இப்போ சனி உங்களோட நேர்மைன்னு எடுத்துக்கலாம், செவ்வாய் உங்களோட தம்பின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் நேர்மையாக இருந்திருக்கீங்க தம்பிக்கு, தம்பி உங்கள்கிட்ட நேர்மையாக இல்லாததுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்த சனி காரணமாக அல்லது இந்த செவ்வாய் காரணமாக பார்த்தா கண்டிப்பாக அந்த செவ்வாய் தான் காரணம். அப்போ சனினால் பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது இதில் உறுதியாக சொல்லப்படுது. அப்போ இந்த சனினால் பார்க்கப்பட்ட கிரகங்கள் எந்த கிரகமாக வேணால் இருக்கட்டும், சூரியனை பார்க்குதுன்னு வச்சுக்கலாம். சூரியனை சனி பார்த்தா அப்பாவுக்கும், ஆண் ஜாதகமாக இருந்தால் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிறதான் விஷயம். அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்ன லக்னமாக இருக்குதுன்னு பொறுத்து அதோட வீரியம் மாறுபடும். ஆனால் இது இருக்கும், பெரிய அளவில் இருக்குமா கம்மியாக இருக்குமான்றது வேணால் நம்ம அனலைஸ் பண்ணலாம் முடிஞ்சு, இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஆனால் இந்த சனி வந்து அப்பாவை சூரியனை பார்த்துருச்சு இல்லையா, இந்த பையன் அப்பாவுக்கு ரொம்ப கட்டுப்பட்ட ஒரு பையனாக இருப்பான், அப்பாவுக்கு ரொம்ப நேர்மையான பையனாக இருப்பான். ஒரு சின்ன தீங்கு கூட இந்த பையனால் அப்பனுக்கு நடந்திருக்காது. ஆனால் 2 பேருக்கும் ஒற்றுமைங்கிறது இருக்காது. அப்போ இதுக்கு யார் காரணம் அப்படின்னா, இந்த சனியால் பார்க்கப்படக்கூடிய கிரகத்துக்கு இந்த ஜாதகர் கண்டிப்பாக நேர்மையாக இருப்பாங்க. 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஒரு உதாரணமாக நீங்கள் ஒரு ரிஷப லக்னம்னு வச்சுக்கலாம். 7ஆம் அதிபதி செவ்வாய் ஆகிறாரு, 9ஆம் அதிபதி சனி ஆகிறார். இந்த சனி 7ஆம் அதிபதியை பார்க்குறாரு, இல்லை சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஜாதகர் தன்னோட ஆப்பனண்ட்டுக்கு, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னோட ஆப்பனண்ட்டுக்கு ரொம்ப, அதாவது மனைவி ஆணாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கும், மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவருக்கும் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. திருமண பொருத்தத்தை நம்ம பார்க்கும்போது 7ஆம் அதிபதிக்கு சனி பார்வை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை பெரிய குழப்பங்களை ஏற்படுத்திக்காமல் திருமண பொருத்தத்துக்கு நீ ஓகே சொல்லணும். 7-11, அதாவது 7ஆம் அதிபதி சனியோடு தொடரும்போது திருமண தாமதம் வேணால் நடக்க முடிஞ்சு திருமண கசப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்துறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது எங்கே மாறுபட்டு போகுது அப்படின்னா, மற்ற இந்த சனியால் பார்க்கப்பட்ட சேரப்பட்ட கிரகங்கள் திரும்ப இந்த சனி எப்படி நடந்துக்கிடுச்சோ அதே மாதிரி அந்த கிரகங்கள் நடந்துக்காது. அப்போ அங்கே தான் கசப்பு வருது. ஒரு அப்பாவுக்கு நேர்மையாக நடந்துக்கிட்ட ஒரு பையனுக்கு அவங்க அப்பா நேர்மையாக இருக்கிறது இல்லை. 7ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகத்தை சனி பார்த்துச்சு அப்படின்னா, ஒரு கணவனோ மனைவியோ நேர்மையாக இருக்காங்க அப்படின்னா அது ஆப்போனண்ட்லேருந்து திரும்ப கிடைக்கிறதில்ல. அப்போ சனி கொடுத்த எந்த பலன்களையும் அந்த ஆப்போனண்ட் இருக்கக்கூடிய கிரகங்கள் திரும்ப தரதில்லை. அதன் மூலம் ஏற்படக்கூடிய வழி தான் அங்கே பிரச்சனையாக அந்த ஜாதகத்தில் மாறுதொழிஞ்சு இந்த சனி எந்த கிரகத்துக்குமே பெரிய தீமைகளை தரது கிடையாது அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். அப்போ சந்திரன் சனி காம்பினேஷன் ஒரு சார்ட்டில் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க மற்றவங்கள வந்து எடை போட்டுக்கிட்டே இருக்காங்க. குவாலிட்டி செக் பண்ணுறது, அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட ஒழுக்க உணர்வு, இந்த மாதிரியான விஷயங்களை எடை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி எடை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதில் குறைவு இருக்குது அப்படின்னாக்கா ஒரு வேலையை செய்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத இவங்க ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஜட்ஜ்மெண்ட் சனி அப்படின்னு வருது. துளாராசியில் தான் அந்த சனி உச்சமாகுது. அப்போ இந்த ஜட்ஜ் பண்ணக்கூடிய மனப்பான்மை தான் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு லைஃப் டைம்குள்ளே அந்த பிரச்சனையே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஜட்ஜ் பண்ணுறது அவங்களோட தப்பாகவே இருந்தாலும் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க அந்த வேலைக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறது அது அவங்களோட தப்பு தான். அது இவங்களுக்கு தெரியும் போது தான் இது பிரச்சனையாகுது. அப்போ இந்த சனிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா எந்த இடத்துலையுமே தீமையான ஒரு நிலைப்பாட்டை தரது இல்லை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு இவர் சுபமாக வந்துட்டார். சுபகிரகம் துலா லக்னத்துக்கு 5க்கும் 4க்குரியவர். இவரோட பார்வை எந்த வகையிலையும் தீமையை தரதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்கத்தான் வேணும். சனியினால் பார்க்கப்படக்கூடிய கிரகங்கள் திரும்ப ஜாதகருக்கு இந்த ஜாதகர் தந்ததை தரதில்லை. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் பிரச்சனையாக வருது ஒழிய சனியினால் எந்த பிரச்சனையும் ஏற்படுறது இல்லை அப்படிங்கிறது தான். நாம் சரியாக நடந்துக்கிறோம் அப்படின்னா ஆப்போனண்ட்டும் சரியாக தான் நடந்துக்கணும். இது அவங்களோட குறைபாடு ஒழிஞ்சு நம்மளோட குறைபாடு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக சனி நன்மையை தரக்கூடிய கிரகம், இதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ஒருத்தரோட ஆயுள் பலம் எப்படி இருக்குங்கிறத சனியை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணோம். ஆயுள் காரக கிரகம் சனி. ஸோ சனி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு வக்கிரமாக இருந்தாலுமே கூட ஜாதகருக்கு ஆயுள் பலத்தை தரக்கூடிய இந்த கிரகம் சனி கிரகம். அப்போ சனியை வச்சு நம்ம என்னென்னலாம் முடிவு பண்ணுறோம், ஒருத்தரோட வேலை தொழில், ஒருத்தரோட குலதெய்வ அனுகிரகம், ஒருத்தரோட ஆயுட்காலம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டிடும். இன்னொன்று இந்த ஜாதகர் யாருக்கெல்லாம் நேர்மையாக இருக்க போகிறார், யாருக்காகலாம் ஓட போகிறாரு, யாருக்காகலாம் உழைக்க போகிறாரு, இந்த சனி பார்வையில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்துக்காகத்தான் இவர் சேர்ந்துருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய கிரகத்துக்காக தான் லைஃபையே ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். எவ்வளோவே இந்த ஒத்த கிரகத்தை வச்சுட்டே நம்ம இந்த சார்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா குரு பார்வையை கொண்டாடுற அளவுக்கு குரு பார்வை எனக்கு இருக்கிறதா, என் ஜாதகத்தில் லக்னாதிபதியை குரு பார்க்குறாரு, 7ஆம் அதிபதியை குரு பார்க்குறாங்க, 2ஆம் பாவத்தை குரு பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பெருமைப்படுற முடிஞ்சு சனி பார்வையை சந்தோஷப்பட்டு பார்த்ததா சரித்திரமே இல்லை. ஆனால் இந்த ஜாதகம் அதுக்கு ஒரு ஸ்டார்ட்டப்பாக இருக்கும்னு, இந்த வீடியோ அதுக்கு ஒரு ஸ்டார்ட்டப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சனி பார்வையும் நன்மைகளை செய்துக்கிட்டு தான் இருக்குது. நன்மையை தவிர வேறு செய்கிறது இல்லைங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.